வணக்கம். என் பேர் டாக்டர் பாலாஜி, ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சீனியர் சர்ஜனாக இருக்கிறேன். நான் ரத்தநாள அறுவை சிகிச்சை என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது, உடம்புல நிறையா இரத்த குழாய் இருக்குது. இந்த இரத்த குழாய்களெல்லாம் இருதயத்துலேருந்து நிறையா இடத்துக்கு ரத்தத்தை கொண்டு போகுது. சொல்லப்போனால் உடம்பு முழுவதும் பல கோடி திசுக்கள், டிஷ்யூஸ் இருக்குது, செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா திசுக்களுக்கும் உயிர் நாடியாக இருக்கிறது ஆக்சிஜன், பிராணவாயு. இந்த பிராணவாயு இருதயத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது இரத்த குழாய்கள் தான். அதே போல் அந்த திசுக்கள்லேருந்து திரும்பவும் இருதயத்துக்கு கொண்டு போகிறது இரத்த குழாய்கள் தான். அப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று நல்ல இரத்த குழாய், அதாவது அதிக பிராணவாயு இருக்கிறது, இதை ஆர்டரி சொல்கிறோம். இதே கெட்ட இரத்த குழாய், அதாவது திசுக்கள்லேருந்து திரும்பவும் இருதயத்துக்கு கொண்டு போகிறது வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அதாவது ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். இந்த ரெண்டு விதமான இரத்த குழாயிலையும் என்னென்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை ட்ரீட் பண்ணுறவங்க தான் ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எந்தெந்த இரத்த குழாயில் என்னென்ன வியாதி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அது வருது, என்ன மாதிரி சிம்டம்ஸ் அது வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நல்ல இரத்த குழாய், அதாவது ஆர்டரியில் நிறைய வியாதிகள் வரும். முக்கியமாக பார்த்தாக்கா ரத்த குழாய் இருக்கிறது தான். ஆங்கிலத்தில் அத்ரோஸ்க்ளோரோசிஸ் சொல்கிறோம். அதாவது நல்ல உருண்டியாக இருக்கிற ரத்த குழாய் போக போக சுருங்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்க்கலாமா? இது வயது ஆக முதியோர்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். இதை தவிர ரிஸ்க் ஃபேக்டர் சொல்கிறோம். மற்ற யாராருக்கெல்லாம் வரும், சிகரெட் புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அதை தவிர சக்கரை வியாதி, டயபிட்டிஸ், ரத்த கொதிப்பு, ஹைப்பர் டென்ஷன், ரத்தத்தில் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இவங்களுக்கெல்லாம் வரும். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளடைவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் சக்கரை வியாதி அதிகமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு புள்ளி விவரம் கொடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 25% மக்கள் சக்கரை வியாதினால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த வியாதி வரலான்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சக்கரை வியாதி இருக்கிறவங்க நல்ல நல்ல மருந்துங்க கிடைக்குது, இன்சுலின் கிடைக்குது. அதனால் பல நாள் வாழறாங்க, பல வருடங்கள் வாழறாங்க. அதனால் இந்த இரத்த குழாய்கள்லாம் இந்த சக்கரை வியாதினால் நிறைய சுருங்குது. இதே போல் முதியோர்கள் நாளடைவில் இரத்த குழாய் இறுகி அவங்களுக்கு இந்த ஆற்றி சுருங்கிடுது. இதை தவிர நம்ம படித்தது ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் வரும். இது என்ன ஆகும், கடைசியில் இரத்த குழாய் சுருங்க சுருங்க எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் அந்த இரத்த குழாய் டேமேஜ் பண்ணுதோ அந்த உறுப்புகள் செயலிழந்து போயிடுறது. அது பாதிக்கப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலில் இருக்க இரத்த குழாய் சீக்கிரத்துலேயே டேமேஜ் ஆகுது. அப்போ என்னாவது, காலில் இருக்க இரத்த குழாய்க்கு சதைக்கு ரத்தம் போகாமல் அந்த பேஷண்ட்டால், நோயாளியால் நடக்க முடியாமல் போகுது. முதல் காலகட்டத்தில் என்னாகும், சதைக்கு போகிற இரத்த குழாய் கம்மியானதுனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. உதாரணத்துக்கு சொன்னப்போனால் ஒருத்தர் ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பார் தினம். அவரால் நாளடைவில் நடக்க முடியாமல் போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நடக்கவே முடியாமல் போயிடுது. இதுதான் நம்ம சொல்கிறது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் சொல்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப ரொம்ப லேட் ஸ்டேஜ். இது எப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா சுருங்கிச்சுன்னா உங்களுக்கு செஸ்ட் பெயின், மாரில் வலி வருது, மாறு அடைப்பு வருது, ஆன்ஜைனான்னு சொல்கிறோம். இதே போல் மாரில் இருக்க ரத்த குழாய் சுத்தமாக அடைப்பட்டு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். அது சீரியஸ் விஷயம். இதே போல் தான் காலில் இருக்க ரத்த குழாய் அடைப்பட்டுச்சுன்னா லெக் அட்டாக் சொல்கிறோம். அதுவும் ரொம்ப சீரியஸ் விஷயம். இதெல்லாம் நம்ம தள்ளி போடவே கூடாது. தள்ளி போட்டிங்கன்னா அந்த காலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நோயாளிக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் வந்தாக்கா உடனடியாக இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவ நிபுணரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல் மூளைக்கு போகிற ரத்த குழாயம் சுருங்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வரும். ஸ்ட்ரோக்னா பக்கவாதம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மூளையில் ரத்த குழாய் அடைப்பட்டுச்சுன்னா ஆப்போசிட் சைடு, உதாரணத்துக்கு ரைட் சைடு பிரெயின் ரத்தம் சரியாக போகலைன்னா இடது பக்கம் இருக்கிற கையோ காலோ இழந்து போயிடுது. அதே போல் இடது பக்கம் இருக்கிற பிரெயின் அட்டாக் ஆச்சுன்னா பேச்சு குளரலாம், பார்வை கொஞ்சம் கம்மியாகலாம், வலது கை வலது கால் செயலிழந்து போயிடுது. இது ஸ்ட்ரோக் சொல்கிறாங்க. இதற்கும் சிலவங்களுக்கு பல அறிகுறி வரலாம் முன்னாடியே.
அது வந்து நாங்கள் மினி ஸ்ட்ரோக் சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுக்கும். அந்த கை கால் வந்து செயலிழந்து போயிடுது, திரும்பி வந்துடுது உங்களுக்கு. அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. உடனடியாக நீங்கள் வந்து நிபுணரை பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் நீங்கள் தடுக்கலாம். சரி, இந்த இரத்த குழாய் வியாதியில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்வெஸ்டிகேஷன்ஸ்னால நிறையா டெஸ்ட்டுங்க இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? காமனாக நாங்கள் சொல்கிறது வந்து டாப்லர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது வெளியே வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலியமாக ஒரு துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இது வந்து காலுக்கு போகிற இரத்த குழாயோ இல்லை மூளைக்கு போகிற இரத்த குழாயோ கைக்கு போகிற இரத்த குழாயோ அதை வந்து அழகாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். இதனால் இரத்த குழாய் அடப்பட்டு போயிருந்ததுன்னா எங்கே அடப்பட்டு இருக்குது, எவ்வளோ அடப்பட்டு இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரத்த குழாய் இருக்கிறதுல அடப்பு இருக்கிறதுல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் வந்து எண்டோவாஸ்குலர் தெரப்பின்னு சொல்கிறோம். அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஒரு சின்ன மைக்ரோ சர்ஜரி, மினி சர்ஜரி சொல்கிறது, ஒயர் மூலியமாக போட்டு அதை பலூன் போடுறதோ ஸ்டென்ட் மூலியமாக போட்டு சொல்கிறது. இது வந்து எண்டோவாஸ்குலர் தெரப்பின்னு சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏர்லி ஸ்டேஜில் போனால் தான் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பலூன் போட்டாலோ ஸ்டென்ட்டு போட்டாலோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருக்க வேணாம். முந்தைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இதற்காக அட்மிட் பண்ணி அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட 10 நாளோ 15 நாளோ பெட்டில் சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ போய் நம்ம இதை மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அதனால் பண்ணி சீக்கிரமாகவே குணமடைஞ்சு 2-3 நாட்களே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நல்ல ரத்த குழாய்ங்க ஆர்டரி வந்து சில சமயம் வந்து வீங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் அன்யூரிசம் சொல்கிறான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரத்த குழாய்ங்க எங்கே வேணா இருக்குது. அதே போல் இந்த வீக்கமும் எங்கே வேணால் வரலாம். முக்கியமாக சொல்லப்போனால் பெரிய தமனின்னு சொல்கிறாங்க. பெருந்தமனி என்று வந்து இருதயத்திலேருந்து வெளியே வர இரத்த குழாய், ஆங்கிலத்தில் அயோர்டான்னு சொல்கிறோம். அது வந்து இருதயத்துலேருந்து செஸ்ட் மார் வழியாக வந்து வயிற்றுக்கு வந்து 2ஆக பிரிஞ்சு காலுக்கு வருது. அது வந்து தொராசிக் அயோட்டான்றது செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அப்டமல் அயோட்டான்றது வயிற்றுக்குள்ளே இருக்குது. இந்த 2 இரத்த குழாயுமே வீங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து யாராருக்கெல்லாம் வரலாம்? நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதியோர்கள், உதாரணத்துக்கு ஒரு 80 வயது முதியோர்களுக்கு மேலே இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 65 வயதுகள் இருக்கிறவங்களுக்கே இது மாதிரி வர ஆரம்பிக்குது. இது தொராசிக் அன்யூரிசம், அப்டோமினல் அயோரிசம், இது ரெண்டுமே வீங்கி வீங்கி போய் ஒரு நாளில் உங்களுக்கு வந்து அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வெடிச்சதுன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதனால் மக்கள் நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது யாருக்கு கண்டுபிடிக்கணும்னா ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு முதியோர் வந்து ஒரு ரொட்டீனாக ஒரு வருடம் போகிறாங்களே, அது மாதிரி டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது வயிற்றில் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க. சிலவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் பைபாஸோ இல்லை ஹார்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணும்போது இதே போல் இந்த இரத்த குழாய் வீங்கி இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதை நம்ம கண்டுபிடிச்சி சிடி ஸ்கேன் பண்ணி அழகாக நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் பண்ணி எடுத்தாக்கா இதையே நம்ம ஆப்ரேஷன் எல்லாமே எண்டோவாஸ்குலர் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அழகாக அதில் ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாம். அதுவும் ஸ்டென்ட் தெரப்பின்னு சொல்கிறோம் நம்ம. இதே போல் மாரில் இருக்க இரத்த குழாய் வீங்கினாலும் தொராசிக் அன்யூரிசம் வந்தாலும் அதே நாங்கள் வந்து ஸ்டென்ட் மூலியமாக ட்ரீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், இது மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணுறது, அது மாதிரி கண்டுபிடிச்சாதான் சீக்கிரமே நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தா தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போய் திரும்பவும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. இருதயத்துக்கு 2 விதமான இரத்த குழாய் வருது. ஒன்று வந்து நல்ல இரத்த குழாய், இன்னொன்று கெட்ட இரத்த குழாய். இந்த கெட்ட இரத்த குழாய் வந்து ஆங்கிலத்தில் வந்து வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம், சாதாரணமாக தமிழ் வந்து சிரைன்னு சொல்கிறாங்க. இந்த இரத்த குழாய்ங்க வந்து காலிலிருந்து, அதாவது எல்லா பாகத்திலிருந்தும் திரும்பவும் இருதயத்துக்கு போகுது. முக்கியமாக வந்து காலிலேருந்து இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய் வந்து சில வியாதிகளால் அதிக பாதிக்கப்படுது. நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, காலில் இருக்க இரத்த குழாய் வந்து சுருண்டு சுருண்டு போகிடுது. இது பேர் ஆங்கிலத்தில் வெரிகோஸ் வெயின் சொல்கிறாங்க. தமிழில் சாதாரணமாக சொல்கிறவங்க வந்து நரம்பு முடிச்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு வருது. உதாரணத்துக்கு சொன்ன போனால் உலகத்தில் கிட்டத்தட்ட 25லேருந்து 30% மக்களுக்கு இந்த வியாதி வருது. முக்கியமாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு வருது. அது ஏன்னு கேட்டாக்கா
அது பெண்களுக்கு ஹார்மோன் சொல்கிறாங்க. அதனால் அந்த இரத்த குழாய் வீங்க ஆரம்பிக்குது. இதை தவிர வேறு யாருக்கெல்லாம் அதிக பேருக்கு வரலாம்? முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, அவங்க வந்து டீச்சராக இருக்கலாம், காவல்துறை சார்ந்து வர நிற்கிறவங்களாக இருக்கலாம், ஏன் டாக்டர்ஸ்க்கு வரலாம், செவிலியர்கள் நர்சஸ்க்கு வரலாம். இது மாதிரி யாரெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வியாதிங்க வருது. இந்த மாதிரி வியாதிங்க வந்தால் என்ன தெரியும் வெளியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலில் இருக்க ரத்த குழாய்ங்க புடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் ஆங்கிலத்தில் வெரிகோஸ்ன்னு சொல்கிறது. புடைக்க ஆரம்பிச்சுன்னா காலில் இருக்க வெயின்லாம் ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கிறது. நாளடைவில் என்ன ஆகும்? கால் வீக்கம் வரும், கால் வலி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் போய் நிபுணரை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா காலில் இருக்க தோலெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்குது. அது பேர் நாங்கள் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காலை புண்ணு வரலாம், அந்த வீங்கி போன நரம்பு வெடித்து ரத்தம் வெளியேறலாம். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போக விடவே கூடாது. ஏன்னா இந்த காலில் இருக்க நரம்பு வந்து வெளியே திரும்ப நரம்பு தான். அது ஈஸியாக எல்லாம் பார்த்து உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். இது வந்து நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்? இதையும் ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் மூலியமாக பார்த்து உங்களுக்கு இருக்க காலில் இருக்க ரத்த குழாய் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை உள்ளே இருக்க வால்வுங்கள்லாம் வீக்காகி போடுச்சான்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் இல்லாமையே ஒரு லேசர் தெரப்பின்னு இருக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். இந்த இரத்த குழாய்ங்க எவ்வளோ முத்தி வந்தாலும் லேசர் தெரப்பி மூலியமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் சின்ன ஒயர், அதாவது வெளியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு தழும்பு கூட இருக்காது. நீங்கள் மருத்துவமனையில் நீங்கள் வந்து சேரக்கூட வேண்டாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், வந்துட்டு போயிடலாம். 4 மணி நேரம் திரும்ப நடக்கலாம். மறுநாள் வந்து நீங்கள் வேலைக்கு கூட போக ஆரம்பிக்கலாம். உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பெண்கள்லாம் வந்து மறுநாளே வந்து வீட்டு வேலை செய்யலாம், வெளியே கடைக்கு போகலாம், எது வேணால் பண்ணலாம். இதை தவிர நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்தால் கூட அதுக்கு மாத்திரை இருக்குது. சில இன்ஜெக்ஷன்ஸும் போட்டு இந்த வெரிகோஸ் வெயினை வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். அதனால் காலில் யாருக்குன்னா ரொம்ப வீக்கம் இருந்ததுனாலோ, இல்லை கால் நரம்புங்க புடைக்க ஆரம்பித்தாலோ உடனே நீங்கள் வந்து நிபுணரை உடனே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சீக்கிரத்திலே நீங்கள் வந்து நல்லபடி குணமடையலாம்.